தடுப்பு காவல் உத்தரவின்படி சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தப்பிச் செல்ல சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்ட ஹரக்கட்டா எனப்படுகின்ற நதுன் சிந்தக்க விக்ரமரத்ன உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக பிடிஐயின் கீழ் குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்று இன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கின்றது. அனினும் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் அவர்களுக்கான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல முடியும் என்று நீதிமன்றம் இன்று அறிவித்திருக்கின்றது. அதே போன்று இந்த தீர்ப்பினை மேல் நீதிமன்ற நீதிபதி சி ராகல இன்று அறிவித்தார். எதிரிகள் தரப்பு சார்பிலே ஆஜரான சட்டத்தரணிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சட்டத்தரணி ஜாலிய சமரசிங்க, அதே போன்று ஜனாதிபதி சட்டத்தரணி யூஆர்டி சில்வா ஆகியோர் ஆஜராகி பிடிஐயின் கீழ் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். அதாவது பிடிஐயின் கீழ் 2(1) ஆ பிரிவின் கீழ் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டாலும் ஹரக்கட்டா உள்ளிட்ட இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக சுமத்திய குற்றச்சாட்டு என்னவென்று சரியாக குறிப்பிடப்படவில்லை என்பதுதான் நீதிபதிகளுடைய வாதமாக இருந்தது. அதே போன்று இதற்கு பதிலளித்த அரசு சட்டத்தரணி வழக்கு விசாரணையின் போதுதான் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை பிடிஐயின் கீழ் கொண்டு செல்ல முடியுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் என்று அந்த சட்டத்தரணிகள் வாதிட்டிருக்கின்றார்கள். ஆனால் 2 பக்க வாதங்களையும் கருத்திற்கொண்ட நீதவான் ஹரக்கட்டா உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுக்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அல்லது பிடிஐயின் கீழ் தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்று தீர்மானித்திருக்கின்றார். தண்டனை சட்டக்கோவையின் கீழ் விசாரணைகளை குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று நீதவான் அறிவித்திருக்கின்றார். அதன் பின்னர் ஹரக்கட்டா உள்ளிட்ட சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் இவர்களுக்கான பிணை கோரிக்கையை நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கின்றார்கள். அதன்படி எதிர்வரும் 3ஆம் தேதி பிணை தொடர்பிலான தீர்ப்பு அறிவிக்கப்படவிருக்கின்றது. ஆகவே ஹரக்கட்டா உள்ளிட்ட சந்தேக நபர்கள் வெளியில் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தற்போது காணப்படுகின்றது. ஏனென்றால் பிடிஐயின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டால் பிணை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் பிணை கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற பொழுது சரியான பிணை கோரிக்கைகள் இருந்தால் அவர்களுக்கு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த எதிரிகள் தரப்பில் இருக்கின்ற 5 ஹரக்கட்டாவோடு சிஐடியில் பணிபுரிந்த முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் இருக்கின்றார். அவர்தான் ரவிந்து சந்தீப குணசேகர. ஆகவே இந்த சந்தேக நபர்களிலே சிஐடியில் பணிபுரிந்த முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று மற்றொரு முக்கியமான விடயம் இன்று இடம்பெற்றது. அதாவது ஹரக்கட்டா கொலை செய்யப்படுவதை தடுத்தல், அதே போன்று ஹரக்கட்டாவை பூச சிறைச்சாலை தவிர்ந்த வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்காக ஹரக்கட்டாவின் மனைவியோடு டீல் பேசிய குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க இன்று பிணை பெற்று வெளியேறினார். எமக்கு தெரியும் இந்த சம்பவம். இந்த சம்பவத்திலே முதலாவதாக ஹரக்கட்டாவின் மனைவியோடு இவர்கள் டீல் பேசியிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே 50 கோடி ரூபாவை கேட்டிருக்கின்றார்கள். அதன் பின்னர் அதனை 30 கோடி ரூபாவுக்கு குறைத்திருக்கின்றார்கள். 30 கோடி ரூபாவுக்கு குறைத்து 12 கோடி ரூபாவை முற்பணமாக பெற்றுக்கொண்ட போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்று அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் சரித் அபேசிங்கவுக்கு நேற்று பிணை வழங்கப்பட்டது. ஆனால் அவர் பிணை நிபந்தனைகளை சரியாக நிறைவேற்றாமையின் காரணமாக மீண்டும் சிறையிலே அடைக்கப்பட்டார். இன்று பிணை நிபந்தனைகளை அவர் சரியாக நிறைவேற்றியதன் பின்னர் அவர் இன்று சிறைச்சாலிருந்து வெளியே சென்றார். சிறைச்சாலிருந்து வெளியே செல்கின்ற பொழுது ஊடகவியலர்கள் அவரிடம் கேட்கின்றார்கள், சஜித் பிரேமதாச உங்களை பார்க்க வரவில்லையா என்று கேட்டபோது மௌனமாக அவர் காரிலே சென்று வீடு சென்ற காட்சிகளை நாங்கள் கண்டோம். ஆகவே இன்றைய இந்த நிலைமையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஹரக்கட்டா தொடர்பிலான விடயத்திலே முதலாவதாக ஹரக்கட்டாவுக்கு பிணை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தற்போது கிடைத்திருக்கின்றது. அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க என்று பிணை பெற்று வீடு சென்றார். இது போன்ற உண்மையான நம்பகத்தன்மையான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலுடன்.